மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இதை பற்றி என்கிட்ட பல முறை பேசியிருக்கீங்க. த்ரிஷா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த திருமணத்தினால தான் இப்போது சினிமாவை விட்டு விலகுகிறார்கள். எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. தொடர்ந்து எல்லா வாய்ப்பையும் வந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான 2 செய்திகளும் வந்தது. இப்போ அதுக்கு வந்து த்ரிஷா வந்து ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. நிஜமாவே திருமணம் ஆச்சா, யார் கூட, யார் அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நிஜமாவே? இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது உண்மையா சம்பவம்? த்ரிஷாவை பற்றின விஷயங்கள் அப்பப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. சில சம்பவங்கள் நடந்தது, தெரிஞ்ச விஷயம் தான். அது என்னங்கிறத நான் பேசுகிறேன் நான். அதற்கு முன்பாக இப்போ கரண்ட்டில் ஓடிட்டு இருக்க ஒரு மேட்ரு சம்மந்தமாகவும் சில தகவல் வந்திருக்கு. அதை அவர்கள் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தாங்கங்கிற ஒரு விஷயத்தை இந்த லைட்டாக தொட்டு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதை. ஏன்னா அவங்க வந்து அதாவது எத்திராஜ் காலேஜில் பிபிஏ முடிச்சுட்டு மாடலிங் துறையில் இருக்கும்போது இந்த மாடலிங் மூலமாக வந்து மிஸ் சேலம் வந்து ஒரு பட்டத்தை வாங்குறாங்க. அப்புறம் மிஸ் மெட்ராஸ் அப்படிங்கிறத வாங்குறாங்க. அப்புறம் மிஸ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் ஸ்மைல் அப்படிங்கிற அந்த ஒரு அவார்டு வாங்குறாங்க. பட் இதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தா எப்போவுமே இந்த மாடலிங் துறையில் வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டம் இந்த சினிமா துறை அப்படிங்கிறதான் இந்த கதவு தானாக ஓப்பன் ஆகும். அப்படி தான் நீங்கள் வந்து ஐஸ்வர்யா ராய் அவர்கள் இப்போ வந்து மிஸ் வேர்ல்டு வாங்கினதுக்கு பிறகு வந்து ஹிந்தி இண்டஸ்ட்ரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் இந்த டோர் திறக்கப்பட்டுச்சு. வந்தாங்க, உலக அழகி அப்படின்னு பிரபலமான ஒரு பெரிய ஸ்டார் ஆனாங்க. அந்த கேட்டகரியில் த்ரிஷா அவர்கள் நிறைய வாய்ப்புகள் வருது. ஸ்டாருங்கிற ஒரு படம் தான் அவங்களுடைய ஒரு என்ட்ரி ஆகுது. அது ஒரு சின்ன ரோல். எப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு முக்கியமான ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக ஒரு லேடி வேணும் அப்படிங்கும்போது இந்த மாடலிங் துறையில் சம்மந்தப்பட்ட யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஒரு சார்ட் ரெடி பண்ணும்போது தான் இங்கே த்ரிஷாவுடைய பெயர் வருது. ஒரிஜினல் பேர் வந்து அனுராதிகான்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் சினிமாவுக்கு த்ரிஷா மாற்றப்பட்டது. பிரவீன் காந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்ம பிரசாந்த் சிம்ரன் பண்ண படம். அதில் வந்து சிம்ரனுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் தான் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ இந்த மாடலிங் துறையிலேருந்து வரும்போது கொஞ்சம் அழகாக இருக்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஃப்ரெண்ட்ஸோ அப்படிங்கிற பற்றியில் சரி ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி ஆகிட்டா பரவாயில்லைங்கிற அளவுக்கு தான் அதில் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த அந்த அவங்களுடைய அந்த ஃபேஸ் வேல்யூ இந்த பியூட்டி எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு ஒரு ஹீரோனை வாய்ப்பே வருது. 2-3 படங்களை வரிசையாக கமிட் பண்ணுறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு படம் வந்து மௌனம் பேசியது அமீர் அப்படிங்கிற சூர்யாவோட ஜோடி பண்ண அந்த ஒரு படம், லேசா லேசா அப்படிங்கிற ஒரு படம். 2 படம் ஒரே நாளில் கமிட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து மௌனம் பேசிய ரிலீஸ் ஆச்சு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதற்கு பிறகு லேசா லேசா ரிலீஸ் அதுவும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுது. பட் இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் நான். இந்த படங்கள் கமிட் பண்ணி போகும்போதே அவர்களுக்கு அப்போவே வந்து ஒரு திருமண வாழ்க்கையை வந்து ஏற்படுது. கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம் அப்படிங்கும்போது இந்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அவர்களும் அப்போயே மேரேஜ் பண்ணிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு மூமெண்ட் இருக்கிற சமயத்தில் 2 படமும் சூப்பர் ஹிட் ஆகுது. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உனக்கு 20 எனக்கு 11 ஒரு படம் வந்து நடந்தது. இப்போ தெலுங்கு ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறனால மேவரத்தருடைய பையன் பண்ண படம் அது. ஸோ தமிழ் தெலுங்கு 2ம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ்லையும் தெலுங்குலேயும் பிரபலம் வராங்க, மலையாளத்துக்கு போகிறாங்க, ஹிந்தியில் கூட அக்ஷய்குமாரோட ஒரு படம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய அதாவது தவிர்க்க முடியாத தமிழ் நடிச்ச ஒரு ஸ்டாராக மாறுறாங்க. ஸோ இப்போ வரிசையாக படங்கள் த்ரிஷான்னு ஏகப்பட்ட படங்கள் வருது, எல்லாமே ஹிட் ஆகுது. இந்த சமயத்தில் தான் எல்லாருக்குமே இந்த லவ்க்குள்ளே ஒன்று போகிறது இல்லை. ஆல்ரெடி ஒரு மேரேஜுக்குள்ளே போய் வெளியில் வந்தாங்க வேணான்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறையா வருதுங்கிறதுனால. பட் தவிர்க்க முடியல. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் படங்கள் நிறையா பண்ணுறாங்க. அங்கே ஒரு லவ் ஒன்று உருவாகுது. அந்த லவ்வில் பார்த்திங்கன்னா 2 பேருமே நிறையா மேரேஜுக்கு ரிசப்ஷன், ஃபங்க்ஷனு, ஷாப்பிங்கு, பார்ட்டி எல்லாமே கலந்துக்கிறாங்க. இது வெளியில் தெரிய வருது. ஆந்திராவுடைய மருமகளாக மாற போகிறாங்க. அது கேரளாவில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்புறம் வந்து ஆந்திராவில் மருமகளாக போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் நிறைய பேசப்பட்டுச்சு. இதை உறுதி செய்யப்படுறது மாதிரி நிறைய பத்திரிகைகள், மீடியாக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட்டு ஓகே, இதை தவிர்க்க முடியும்னு சொல்லி காஃபி வித் கரண்ட் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பெரிய இது பிரபலமான ஷோ இங்கே. நம்ம எப்படி இங்கே கோபிநாத் நீயா என்ன பண்ணுற மாதிரி அங்கே ஹிந்தியில் வருது. அங்கே 2 பேருமே உட்காந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உறுதிப்படுத்துகிறாங்க. லவ் இருக்கிற மாதிரியும் கொண்டு போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன பிரேக் ஆச்சுன்னு தெரியாது. அதற்கு பிறகு வந்து 2 பேருக்குமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நல்லா போய்ட்டு இருந்தபடி திடீர்னு ஸ்டக் ஆகி நின்னது பிரேக் டவுன் நடந்த மாதிரி லவ் பிரேக் ஆகுது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அந்த லவ்வில் வந்து மீண்டும் வெளில வர முடியல 2 பேர்த்தினாலையுமே. பட் ஏன்னா அவர் ஆந்திராவில் பெரிய நடிகர். இவங்கலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் படங்கள் நிறைய கமிட் ஆகுது. கமிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக அந்த லவ் பிரேக்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி பேரண்ட்ஸில் ஒரு மேரேஜ் ஒன்று பண்ணி வச்சுட்டா ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க.
முதல்ல த்ரிஷா அதை வந்து அக்செப்ட் பண்ணலை. அப்புறம் நாளடைவில் சரி ஓகேங்கிற மாதிரி போகும்போது தான் அது இது பிரபல தொழிலதிபர் ஒன்று ஃபிலிம் மீடியாவில் சேர்ந்தவர் தான். அவர் என்கேஜ்மெண்ட்டு தான் சென்னையில் பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் என்கேஜ்மெண்ட் பண்ணுது. என்கேஜ்மெண்ட் வரைக்குமே போய் கன்ஃபர்மேஷன் ஆகுது. இப்போ நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி போகிறேன் நம்ம அப்படிங்கிற அளவுக்கு போகுது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா சில மாதங்கள்லேயே அதுவும் பிரேக் ஆகுது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் த்ரிஷா வந்து சினிமாவில் நடிக்கக்கூடாது, நீ மேரேஜ் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்க, பிஸ்னஸை பார்த்துக்க நீ அப்படிங்கிற அளவுக்கு போகும்போது இங்கே தான் அவங்களுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அந்த ஆந்திராவில் ஏற்பட்ட அந்த லவ்வும் இதுதான் தான் ஒருவேளை இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். பட் இதற்கு பிறகு இவர்கள் ஓப்பனாக சொல்லும் போது தான் த்ரிஷா சார்பாக நான் இந்த இடத்துக்கு வந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேங்கிறது எனக்கு தான் தெரியும். சினிமாவில் வந்து சாதாரணம் கிடையாது ஒரு இடத்துக்கு வந்து பேருங்களோட வந்து வர்றதுன்றது. அதில் இது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது தான் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே பேச்சுவார்த்தைகள் போகும்போது இல்லை நீ சினிமா விட்டு நின்னா தான் இந்த மேரேஜ் நடக்குங்கிற அளவுக்கு போகும்போது தான் அவர்கள் இது சரியாக வராது, நான் ஆரம்பத்திலே இப்படி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாக வரேன்னு சொல்லி எனக்கு சினிமா முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில மாதங்களே அந்த என்கேஜ்மெண்ட்டு பிரேக் ஆகிட்டு வெளில வராங்க. அப்புறம் படங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அவரால் கவனம் கொஞ்சம் சரியாக செலுத்த முடியாமல் போகுது. பார்த்தா திடீர்னு இடையில இந்த கொஞ்ச நாளாவே ஆளை காணோம். ஃபாரின்லாம் போகிறாங்க. 2-3 வீடியோஸ் ஃபோட்டோஸ் வரும்போது தான் தெரிய வருது எப்படி இருந்த ஒரு த்ரிஷா இப்படி ஆகிட்டாங்களேங்கிறத மாதிரி. இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா ஒன்று பார்க்கவும் தான் என்ன காரணம் த்ரிஷாங்கன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கூப்பிட்டு நீ வா, நீ வந்து இங்கே இருந்தேன்னா அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது கவனம் செலுத்தி பண்ணலாங்கிற அளவுக்கு நிறையா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஃபீல் பண்ணக்கூடியவர். நிறையா நட்பு வட்டாரம் இப்போவும் இருக்குது த்ரிஷா அவர்களுக்கு. போனால் நிறையா பர்த்டே ஃபங்க்ஷனு, ரிசப்ஷனு, அது இது பார்ட்டி அப்படின்னு ரொம்ப ஜாலியாக மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்க. அப்போது திரும்பி வரும்போது தான் பார்த்திங்கன்னா நிறையா படங்கள் பண்ணுறாங்க. சின்ன சின்ன படங்களாக போகுது, பெரிய அளவில் பேசப்படலை, பெரிய ஹிட் ஆகலை. ஏன் த்ரிஷா இப்படி நல்ல ஒரு ரேஞ்சில் போனவங்க திடீர்னு பார்த்தோம்னா ஒன்றுமில்லாத படங்கள் நடிச்சுட்டு இது பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது தான் இங்கே தான் டக்குன்னு மணிரத்னம் வந்து இந்த பொன்னியின் செல்வன் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணும்போது தான் ஏற்கனவே ஒரு ஆயுத எழுத்துன்னு படம் வந்து த்ரிஷா வச்சு அவர் பண்ணியிருக்கார். நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அப்போது இந்த குந்தவைங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து யாரை சாய்ஸ் பண்ண நிறையா பண்ணும்போது தான் த்ரிஷா ஆப்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் முடிவு பண்ணுறார். முடிவு பண்ணி த்ரிஷா கிட்ட பேசும்போது தான் நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் போய் நமக்கு ஒன்று பெரிய அளவில் வரும்போது தான் இது மணிரத்னம் பண்ணால் ஒரு ரீஎன்ட்ரி ஆகும் நமக்கு அதை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் வந்து நிறைய பேர் மணிரத்னம் சொன்னாங்க குந்தவை ஒரு அருமையான ஒரு கேரக்டரு, அந்த இளவரசி கேரக்டருக்கு த்ரிஷா போட்டால் எப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேசப்பட்ட செய்திகள் இருந்தது. நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி மேக்கப் டெஸ்ட் எடுத்து அந்த விக்கு வச்சு அந்த ஒரு கெட்டப் கொண்டு பார்த்தா உண்மையிலேயே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த குந்தவை கேரக்டர் த்ரிஷா தான் மேலே நெஞ்சினது ஏஞ்சல்னு பேர் எடுத்தது தவிர வேறு யார் பண்ணாலுமே சிறப்பாக இருந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டது இருக்குது. படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதன் போது ரீஎன்ட்ரி ஆகிறாங்க மீண்டும். பட் இங்கே மீண்டும் ஒரு விஷயம் நடக்குது. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து விஜயை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு பிளான் பண்ணும்போது தான் லியோ படம் கமிட் பண்ணுறாங்க. முதல்ல அந்த கேரக்டர் வந்து சமந்தா அவர்கள் தான் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட முடிவாகி போகும்போது இது சமந்தாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு சூழ்நிலை ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் வந்தது. அப்போ கண்டினியூஸாக படம் பண்ண முடியாதுன்னு நிறையா படங்கள் அவங்க வந்து லாஸ் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தா லியோ ஒரு படம். ஸோ அப்போ தவிர்க்க முடியல. அப்போ இந்த கேரக்டர் யாரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சே அப்படிங்கும் போது யார் வரலாங்கும் போது தான் அடுத்த ஆப்ஷன் யார் இருக்கும்போது த்ரிஷா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பொன்னியின் செல்வன் அப்போ தான் பயங்கரமாக இதுவாகிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு. எஸ். அப்போ அது லோகேஷ்க்கு ஒரு ஐடியா வருது, சரி த்ரிஷா கமிட் பண்ண நல்லா இருக்குங்கும் போது தான் விஜய் கிட்ட சொல்லும்போது உங்கள் சாய்ஸுங்க, நீங்கள் தான் கதையை உருவாக்குனது, நீங்கள் எந்த ஹீரோ போட்டாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டக்குன்னு முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் த்ரிஷாவை கமிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ விஜய் தரப்பில் சொல்லும் போது தான் லோகேஷ் அவர்கள் வந்து சரி த்ரிஷா கமிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது விஜய் த்ரிஷா இவங்க காம்பினேஷன் லியோ படம் உருவாகுது. படம் வந்து அது நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்குச்சு. பட் அந்த படம் எப்படி வந்து தெரியும். அதற்கு பிறகு சில சர்ச்சையான சில விஷயங்களாக வேறு பேசப்பட்டது. அது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு அப்படியே வர்றாங்க த்ரிஷா அந்த காம்பினேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மற்ற படங்கள் கமிட்மெண்ட் படி போகுது. இந்த நேரத்தில் கோட் ஒரு படம் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒரு டான்ஸுக்கு வந்து யார் பண்ணலாம் அப்படிங்கும்போது அங்கே மீண்டும் த்ரிஷா அந்த டான்ஸுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுது. அதுக்குள்ளே வர்றாங்க, அந்த டான்ஸும் வந்து சமைக்கப்படுது. இதற்கு பிறகு தான் சில விஷயங்கள் இன்னும் பேசப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது. அது நேராக வரும்போது நம்ம பேசலாம். பட் இதுதான் த்ரிஷாவுடைய ஒரு என்ட்ரியாகி வரும்போது இங்கே இப்போது திடீர்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டாச்சு. த்ரிஷா வந்து பிரபல தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இனிமேல் படங்கள் பண்ண மாட்டாங்க, இதோட முடிந்தது அவர்கள் திரையுலக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நேற்று வந்துருச்சு.
இதுதான் இப்போ நம்ம பேசுறதுக்கான ஒரு காரணம் இதுதான். ஏன்னா ஏற்கனவே சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணி ஒரு மேட்ரு வைக்கும்போது கண்டென்ட் ரெடி பண்ணி வைக்கும் பார்த்தோம்னா வேறு சில அரசியல் அந்த சார்பாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதுனால இதை வந்து நேராக வரும்போது பேசிக்கலாம் பார்த்தா இது நேற்று இந்த மேட்ரு வந்துச்சு. சரி, இந்த தகவல் நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ அதற்கு வந்து பதிலடியாக திரிஷா அவர்கள் சார்பில் வந்து இன்ஸ்டாவில் பதிவு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கட்டுக்கதைகள் நிறைய அப்பப்போ என் பேரில் சொல்லிகிட்டே இருக்காங்க, வதந்திகள் பரப்பிட்டே இருக்காங்க. நான் வந்து யாரையும் கல்யாணமும் பண்ணலை. நான் தொடர்ந்து இந்த படங்கள் பண்ண தான் போகிறேன். நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி யார் சொன்னது? அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க. இப்போ அதை கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே அவர்கள் வந்து நடிக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஏற்கனவே 2 முறை இன்டைரக்டாக கூட நம்ம சொல்லியிருப்போம். நம்ம அதை தொடர்ந்து படங்கள் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இது இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய லைஃப் ஸ்டைலே வேறு. ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரத்திலே இருக்கக்கூடியவர் அவங்க. ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்குமே அவருடைய நட்பு ரொம்ப முக்கியமாக. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பார்ட்டினா வெளியில் போயிடுவாங்க, வெளிமாநிலங்களுக்கு போயிடுவாங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுடைய ரொம்ப வளர்ப்பு பிராணியான பார்த்தோம்னா அந்த நாய்க்குட்டிகளோட தான் அவங்களுடைய முக்கியமான பாதி வாழ்க்கையே போகுது. திடீர்னு ஒரு இன்ஸ்டாவில் கூட ஒரு பதிவு பண்ணால் என் மகனை செத்து போயிட்டான், பறி கொடுத்துட்டேன் அந்த மாதிரி போடும்போது திருச்சாக்கு எப்போ இல்லை நினச்சி எப்போ பையன் இருக்கான்ற அளவுக்குலாம் பேசக்கூடிய விஷயம். அப்புறம் பார்த்தா நாய்க்குட்டி அதை தன்னுடைய மகனாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் போது அனிமலில் ரொம்ப ஈடுபாடுகள் கொண்டவர்கள். அனிமல் எங்கே பார்த்தாலுமே இறங்கி போய் கொஞ்சி சாப்பாடு போடக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். பட் இப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். அதனால் எனக்கு வந்து இந்த மேரேஜில் போய் அதுக்குள்ளே போய் திரும்பி லாக் ஆகி அரெஸ்ட் ஆகி பண்ணுற அளவுக்கு என்னுடைய மனநிலை இல்லை. அதுக்குள்ளே போக மாட்டேங்கிற விஷயத்தையும் திரிஷா சார்பாக வந்த ஒரு தகவலும் இருக்குது. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் நான் வந்து லைஃப்பை வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மெசேஜ் இருக்குது, தெளிவான மெசேஜ். இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பழைய இதை நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட திரிஷா அவருடைய கொடுத்த இன்டர்வியூ நிறையா இருக்குது. இதை நான் கூட சொல்லல, அவர்கள் சொன்னதே ஒன்று கூட இருக்குது. காதல் கல்யாணத்தில் வந்து எனக்கு அந்த இஷ்டம் இல்லை, ரிலேஷன்ஷிப் மேலே இந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது கேட்டதுக்கு பிறகு சில பேர் கேட்கலாம், அப்போ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கே, இப்போ அது லவ் இல்லையா இது இல்லையா அப்படின்னு கூட கேட்கலாம். அது இல்லை, அது சில காரணங்களுக்காக போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே போக விரும்பலை நான். அது வரும், அது எப்படிங்கிறத நம்ம பேசுவோம் திரும்பி. பட் இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அந்த லவ்க்குள்ளே, மேரேஜுக்குள்ளே, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நான் போக விரும்பலை, மொத்தத்தில் ஒரு அடிமையாக இருக்கிறதுக்கு விரும்பலைங்கிற மாதிரி தான் அவர்களுடைய தரப்பில் ஒரு செய்தி வருது. அதை அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி தகவலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து இப்போ திரிஷா சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா என்ன நாளைக்கு இன்ன வரைக்குமே இந்த செய்தி, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. நாளைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது என்ன சொல்ல முடியாது, தெரியாது. மாற்றம் வந்தால் கண்டிப்பாக நம்ம சத்தியம் நம்ம பேச போகிறோம், நேரில் சொல்ல போகிறோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க. ஓகே சார். ஆனால் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு ரிலேஷன்ஷிப் மேரேஜில் வந்து ஆக்சுவலாக எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த ரிலேஷன்ஷிப் மேலே இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்டாப்பாக திரிஷா வந்து படத்தில் நடிப்பாங்க, இதோடு அவங்க ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது இருக்குது. அது அவங்களோட பெரிய பேஷனாக வச்சுருந்தாங்க. சர்ச்சைகள்னாலே திரிஷா அப்படிங்கிற ஒரு பேரே இருந்தது சார். நிறைய நீ கடந்த காலங்கள் ஒரு 10 வருடங்களாக நீ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் திரிஷானதெல்லாம் பேசப்பட்டிருந்தது. பட் அவர்கள் ஒரு ஜாலியான ஒரு பேர் வழி, ஐ மீன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறவங்க, அவருடைய சக தோழிகள் இருக்காங்க. அதான் சொன்னேன் இல்லையா, திரும்ப தான் சொல்லணும், நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா உடனே போயிடுவாங்க, ஊருக்குன்னா போயிடுவாங்க, மேரேஜ்னா போயிடுவாங்க. இப்போ கூட மும்பை போயிட்டு அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்குது. அதனால் அப்படியே போகிறவங்க. பட் இந்த இதுக்குள்ளே மீண்டும் வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பில் போய் அரெஸ்ட் ஆகி அவங்க பண்ணுவாங்களாங்கிறது மிக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனாலும் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், எது வேணாலும் நாளைக்கு நடக்கலாம், சொல்ல முடியாது, என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ நிறைய விஜய் சாரோட திரிஷாவை வச்சு தான் அவங்க தான் திருமணம்லாம் பண்ண போகிறாங்க, திருமணமே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இண்டஸ்ட்ரியில் கேட்கும்போதோ விஜய் சாரோடைய மைண்ட் செட்டு அவருடைய ஸ்டைலுங்கிறதே வேறுங்க, இவங்களுடைய மைண்ட் செட்டு ஸ்டைலுங்கிறது வேறு, 2 பேரோட டார்கெட் வேறு. அப்படி இருக்கும்போதோ எங்களுக்கு தெரிஞ்சு இது வெறும் நியூஸாக தானே இருக்கும் அப்படின்றாங்களே, உண்மையா சார்? இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் இருக்காங்க, அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல முடியும். பட் இது மற்றவர்கள் பார்வைக்கு எப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பூதகரமாக வெடிச்சிருக்கு. ஆனால் அவர்கள் தரப்பில் வந்து கோர்ட்டு கேஸ் போயிருக்க தவிர இன்னும் பேர் அவங்க இன்னும் சொல்லலை. அதனால் ஒரு விழாவுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் ஆச்சு. அது வந்து நம்ம தவறுன்னு தான் சொல்ல முடியும், விஜய் மேலேயும் தவறு தான் சொல்ல முடியும்,
த்ரிஷா மேலேயும் நான் தவறு தான் சொல்ல மாட்டேன். எது நீ தவறு பண்ணீங்களோ நியாயப்படுத்த முடியாது. பட் அது பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும். அது இந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருக்காது, பேசப்பட்டிருக்காது. பட் பண்ணிட்டாங்க. அது ஒரு நட்பின் காரணமாக அப்படிங்கிறத அவங்க தரப்பில் சொல்கிறது. ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்குதா. பட் விஜய் தரப்பில் அவருடைய இலக்கு வேறையாக இருக்குது இப்போ அது. ஏன்னா அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறவர். அவர் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு குறிப்பிட்ட 2-3 பேர்கிட்ட தான் பேசுவார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து 7 o'clockலாம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்படி இருக்கிற இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு. இவங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறது வர்றது இப்படி இருக்கும்போதோ எப்படிங்க நீங்கள் சிங்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதனால தான் இல்லை அதுதான் விஜய் அவர்கள் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் இப்போ அலர்ஜி டென்ஷனு அது இதில் வந்து அவர் கரெக்டாக ஒரு 6-7 மணிக்கெலாம் ஃபுட்டு எடுத்துக்கிறாராம். ஈவினிங் நைட் டின்னர்லாம் நம்ம இப்போ 9 மணி 10 மணிக்கெலாம் சாப்பிட்றோம். அவர் 7 மணிக்கெலாம் சாப்பிட்றாரு. ஒரு 8-8:30 படுத்து தூங்கிடுறாராம். அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அப்போ அவருடைய இலக்கு வேறு மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. அதனால் இங்கே ஒரு நட்பு இருக்குது. அது வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து அவர்கள் தான் சொல்லணும் தெளிவாக. பட் ஆனால் இதற்கு பிறகு இவர்கள் இப்போ அப்படியே பார்த்தா நேர் கான்ட்ராஸ்ட். திடீர்னு ஃபங்க்ஷனாக வெளில போயிடுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, அதிகமாக ட்ராவலிங்லேயே இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நமக்கு தெரியல. அது அதனால் ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. 2 பேரோட லைஃப் ஸ்டைலும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு. எஸ். ஆனால் இங்கே பேசப்படுறது வந்து வேறு இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வச்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு விஜய் தரப்பில் சொல்லிட்டார். அது இந்த தேர்தல் நேரத்துலனால இது ரொம்ப பற்றி எரியுது பயங்கரமா. இது தேர்தல் வரைக்கும் தான் பரவாயில்ல பேச. தேர்தலுக்கு பிறகு வந்து எது நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் இது சம்பந்தமாக விஜய் அவர்கள் என்னுடைய பிரச்சனை பார்த்துக்கிறேன்னு சொன்னது மாதிரி த்ரிஷாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்ல க்ளோஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா தெளிவாக இருக்கும். மற்றவர்களுடைய எல்லாமே என்னென்னு கேட்டிருக்கிற கேள்விக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சது மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை பார்க்கலாம் என்ன கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு வர தகவல் இருக்குது, அப்போ நம்ம சொல்லுவோம் என்னங்கிறது. ஓகே சார். அதான் ஏன்னா இது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் எல்லாம் போட்டு கண்ணெல்லாம் வச்சு அது எங்கெங்கேயோ போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நம்ம கேட்டோம் ஆக்சுவலாக. அவங்களுடைய மைண்ட் செட்டு வேறு, 2 பேரோட டார்கெட்ஸே வேறு மாதிரி இருக்குது. இது எப்படி ஒரே இடத்துல வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியல ஆக்சுவலாக. பட் ஆனால் இந்த நேரத்தில் அது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டாக வச்சுக்கலாம். இல்லை விஜயோட அரசியல் வாழ்க்கை ஒன்று இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண கூட நிறைய பேருடைய விருப்பமாகவும் இருக்குது. விஜய் பிடிக்காத நிறையா பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அரசியல் எதிரின்னா கிட்டத்தட்ட கூட இருக்கிறவங்களும் சில பேர் எதிரியாக மாறுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இங்கே எப்படியாவது காலி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்குது. ஒரு சின்ன ஆயுதம் கிடச்சிருக்கு, அதை வச்சு அதை வச்சு இப்போது அதான் சிறு துரும்பும் பல்குத்து ஒரு மாதிரி அந்த துரும்பை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. பட் இதை நான் பார்த்துக்கிறேன்னு தெளிவாக சொல்லிட்டார். ஓகே, அந்த குடும்பத்து பிரச்சனை அது ஏப்ரல் 20ஆம் தேதி வரப்போது. அதுக்கு மேலே ஒரு டேட் வாங்கிட்டு மே மாதம் போய் அது என்னென்னு பார்த்து கிளியரன்ஸ் கொடுப்பாருன்னு வச்சுங்க. இதற்கு ஒரு முட்டுப்பில் நான் பார்க்குறேன்னு சொன்னது மாதிரி மீண்டும் சொல்லிக்கிறேன். லிசாவும் வந்து விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொடுக்கணும், கொடுத்தே தீரணும். அது உன் கடமையாக நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வாரமாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து அவங்கள பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வரும், நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள், இப்போ வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வரும் சார், நீங்கள் பாருங்கள், அவங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்க நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நடந்தது. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்களே வந்து இது வந்து கரெக்டாக தப்பா உங்களுக்குள்ளே என்ன மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்லுவாங்க. பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கே தெரியும் என்ன அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த த்ரிஷா எப்போ அறிக்கை விடுவாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம் சார். அதான் அதாவது விரைவில் வரும், எழுதி வச்சுங்க. ஓகே சார், நன்றி சார். நன்றி சார்.